நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, நாம் மதிப்பற்றவையாக கருதி குப்பையாக எரியும் பொருட்களில் யாரோ ஒருவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்கள் மறைந்திருக்கலாம் என்று? அப்படி ஒரு சாதாரண மதிப்பு கொண்ட பழைய சிலை உடைந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியுமா? இது லட்சுமி என்ற வீட்டு வேலைக்காரியின் கதை. தனது முதலாளி குப்பையாக எரிந்த ஒரு பழைய சிலையை அவள் சுத்தம் செய்யும்போது அதற்குள் மறைந்திருந்த பல தசாப்தங்களின் உண்மை வெளிப்படுகிறது. அந்த உண்மை செல்வமும் அதிகாரமும் கொண்ட ஒரு பெண்ணின் ஆணவத்தையும் உலகையும் புரட்டிப் போட்டது. கொச்சி நகரத்தின் மிக உயர்ந்த பகுதிகளில் ஒன்றான பனம்பிள்ளி நகரில் உள்ள அகலமான சுத்தமான பாதைகளில் காலை சூரிய ஒளி படும்போது ஆடம்பர பங்களாக்களின் ஜன்னல் கண்ணாடிகள் மேலும் பளபளக்கின்றன. அத்தகைய பங்களாக்களில் ஒன்றுதான் நம்பர் 7 மேனன் வில்லா. வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு அரண்மனை போல தோன்றும். பசுமையான புல்வெளிகள், வெளிநாட்டு பூச்செடிகள், உயரமான கேட்டில் காவலுக்கு நிற்கும் பாதுகாப்பு ஊழியர்கள். இந்த வீட்டின் உரிமையாளர் திருமதி அஞ்சலி மேனன். 40 வயதான அஞ்சலி நகரத்தின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களில் ஒருவராக இருந்த மறைந்த ராஜேஷ் மேனனின் ஒரே வாரிசும் விதவையுமாவார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கார் விபத்தில் அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது. அஞ்சலிக்கு செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவளது கண்களில் ஒரு வகையான வெறுமையும் முகத்தில் ஒரு வகையான கடுமையான பாவமும் எப்போதும் இருந்தது. அவள் அதிகம் பேசுவதில்லை. அவள் முகத்தில் ஒரு புன்னகையை யாரும் பார்த்ததில்லை. இந்த பங்களாவின் 4 சுவர்களுக்கு வெளியே, நகரத்தின் மறுபுறத்தில், குறுகிய மற்றும் கூட்டமான ஒரு குடியிருப்பில் லட்சுமி தனது சிறிய உலகத்துடன் வாழ்ந்து வந்தாள். அவளது உலகம் அவளது 12 வயது மகன் மனு. ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளியாக இருந்த லட்சுமியின் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நோயால் இறந்துவிட்டார். அன்று முதல் லட்சுமி தாய் மற்றும் தந்தையின் பொறுப்பை தனியாக ஏற்று நடத்தினாள். மனுவின் படிப்பிற்கும் வீட்டு செலவுகளுக்கும் அவள் பனம்பிள்ளி நகரில் உள்ள வீடுகளில் பாத்திரம் கழுவி தரையை துடைத்து வேலை செய்து வந்தாள். மனு லட்சுமியின் கண்மணி மட்டுமல்ல, அவளது வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருந்தான். அவன் படிப்பில் மிகவும் திறமையானவனாக இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் கடந்த சில மாதங்களாக மனுவுக்கு பள்ளியில் கரும்பலகையில் எழுதப்பட்டவை மங்கலாகவே தெரிந்தன. மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு மருத்துவர் கூறினார், மனுவின் பார்வைத்திறன் வேகமாக குறைந்து வருவதாகவும் உடனடியாக ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் இது மோசமாகும் என்றும். அறுவை சிகிச்சைக்கு 30,000 ரூபாய் செலவாகும். இந்த தொகை லட்சுமிக்கு ஒரு பெரிய மலை போல இருந்தது. அவள் இரவு பகலாக உழைத்து சில நேரங்களில் பட்டினி கிடந்து கூட பணத்தை சேமிக்க முயற்சித்தாள். ஆனால் அவ்வளவு பணத்தை சேமிக்க அவளால் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் தனது மகனின் பார்வையை திரும்பப் பெறுவதற்காக அவள் கடவுளிடம் வேண்டினாள். கடந்த 5 ஆண்டுகளாக லட்சுமி மேனன் வில்லாவில் வேலை செய்து வந்தாள். அஞ்சலி மேடத்தின் இயல்பு அவளுக்கு நன்கு தெரியும். கடுமையானவர், ஒழுக்கத்தை விரும்புபவர், அதிகம் பேசாதவர். இருப்பினும் லட்சுமிக்கு அவர்களிடம் எந்த புகாரும் இல்லை. ஏனெனில் அவர்கள் சரியான நேரத்தில் சம்பளம் கொடுத்து தேவையில்லாமல் வேலைகளில் தலையிடுவதில்லை. ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் பணியின் ஒரு பகுதியாக மேடம் களஞ்சிய அறையை திறக்கச் சொன்னார். களஞ்சிய அறை தூசி படிந்துவலை நிறைந்திருந்தது. பழைய உடைந்த மரச்சாமான்கள், பயன்படாத மின்னணு பொருட்கள், பெட்டிகளில் நிரம்பிய குப்பைகள் ஆகியவை அங்கு இருந்தன. லட்சுமியும் மற்ற 2 வேலையாட்களும் பொருட்களை வெளியே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அஞ்சலி மேடம் களஞ்சிய அறைக்கு வந்தார். ஒரு மூலையில் தூசி படிந்த துணியால் மூடப்பட்ட ஒரு பொருள் மேடத்தின் கண்ணில் பட்டது. அதை வெளியே எடுக்குமாறு அவர் ஒரு வேலையாட்டிடம் கூறினார். துணியை அகற்றியபோது ஒரு பழைய மண் சிலை வெளிப்பட்டது. சிலைக்கு எந்தவித சிறப்பான அழகும் இல்லை, மாறாக அது மிகவும் சாதாரணமாகவும் ஒரு பக்கம் உடைந்து போயிருந்தது. சிலையை பார்த்தவுடன் அஞ்சலியின் முகம் கோபத்தால் சிவந்து போனது. அவளது கண்களில் வெறுப்பும் வலியும் ஒரே நேரத்தில் நிரம்பியிருந்தன. இந்த துரதிர்ஷ்டமான சிலை இன்னும் இங்கு இருக்கிறதா? அவரது குரல் விஷம் பூசப்பட்டதாக இருந்தது. இதை இப்போதே என் வீட்டிலிருந்து வீசி எறியுங்கள். இதன் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. அருகில் நின்ற லட்சுமி இதைக் கண்டு திகைத்து போனாள். ஒரு சிலையை யாராவது இப்படி வீசி எறிய சொல்வார்களா? அவள் பயத்துடன் கேட்டாள், மேடம், இது கணபதி பகவானின் சிலை இல்லையா? இதை குப்பையில் போடுவது பாவம். மேடம் சொன்னால் நான் இதை ஏதாவது கோவிலில் வைத்து விடுகிறேன். அஞ்சலி அவளை முறைத்து பார்த்தார். நான் சொன்னதை மட்டும் செய். என்னை கற்பிக்க முயற்சிக்காதே. இதை மற்ற குப்பைகளுடன் வெளியே எறி. லக்ஷ்மி ஒன்றும் பேசாமல் நின்றாள். அவள் மெதுவாக அந்த சிலையை எடுத்தாள். சிலையை எடுக்கும்போது அது பார்ப்பதற்கு மேல் எடை இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவள் அதை மற்ற குப்பைகளுடன் பங்களாவின் வெளியே வைத்தாள். ஆனால் அவளது மனம் அதை ஏற்கவில்லை. ஒரு ஆழமான நம்பிக்கையும் மரியாதையும் அவளை வலியால் துடிக்க வைத்தது. மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்குச் செல்லும்போது அந்த சிலை குப்பை குவியலில் கிடப்பதை அவள் கண்டாள். அவள் சுற்றி பார்த்து யாரும் பார்க்காதபோது அந்த சிலையை தனது பையில் வைத்து எடுத்து சென்றாள்.
மேடம் இதை குப்பையில் வீசியது தானே, நான் இதை என் வீட்டுக் கோவிலில் வைத்துவிடுகிறேன். அப்படி செய்தால் சிலையை அவமரியாதை செய்யவில்லையே. வீட்டுக்கு வந்தவள் மனுவுக்கு உணவு கொடுத்தாள். மனு ஒன்றும் கண் வலி பற்றி புகார் கூறினான். லட்சுமியின் இதயம் உடைந்து போனது. அவள் தனது சிறிய கோவிலுக்கு அருகில் சென்றாள். பையிலிருந்து சிலையை எடுத்து சுத்தம் செய்யத் தொடங்கினாள். சிலையின் மேல் தூசியின் தடித்த அடுக்கு இருந்தது. அவள் ஈரமான துணியால் மெதுவாக அதை துடைத்தாள். தூசி நீங்கியவுடன் சிலையின் உண்மையான வடிவம் தெளிவாக தெரிந்தது. அது மிகவும் மதிப்புமிக்கதாக இல்லாவிட்டாலும் அதை உருவாக்கியவர் மிகவும் அன்புடன் உருவாக்கியதாக லட்சுமிக்கு தோன்றியது. சிலையை சுத்தம் செய்யும்போது லட்சுமியின் கை அதன் கீழ்ப்பகுதியில் தட்டியது. அந்த பகுதி தளர்ந்திருப்பதாக தோன்றியது, பின்னர் சேர்க்கப்பட்டது போல. ஆர்வத்துடன் அவள் அதை மெதுவாக இளக்கி பார்த்தாள். அது உண்மையில் இளகியது. அவள் கொஞ்சம் பலமாக பிடித்து இழுத்தபோது ஒரு சிறிய ஒலியுடன் அந்த பகுதி திறந்தது. உள்ளே ஒரு சிறிய அறை இருந்தது. லட்சுமியின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த அறையில் வெல்வெட் துணியில் மூடப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருந்தது. அவளது கைகள் நடுங்கின. மெதுவாக அந்த துணி மூட்டையை வெளியே எடுத்தாள். அதை திறந்தபோது 2 பொருட்கள் வெளிப்பட்டன. ஒரு பழைய மஞ்சள் நிறமான மடிக்கப்பட்ட காகிதமும் அதில் மூடப்பட்ட ஒரு சிறிய தங்க மோதிரமும். அது ஆண்கள் அணியும் மோதிரமாக இருந்தது. அதில் கே என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. நடுங்கும் இதயத்துடன் லட்சுமி அந்த காகிதத்தை திறந்தாள். அது ஒரு கடிதமாக இருந்தது. எழுத்து மிகவும் பழமையாகவும் மங்கியும் இருந்தது. லட்சுமிக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. எழுத்துக்களை மட்டுமே அவளால் அடையாளம் காண முடியும், ஆனால் வாக்கியங்களை படிக்க முடியவில்லை. அவள் மனுவை அழைத்தாள். மனு, இங்கு வா. இந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார். மனு புத்தகத்தை வைத்துவிட்டு வந்தான். அவன் அந்த பழைய கடிதத்தை கையில் எடுத்தான். அவனது கண்களும் அவனது அம்மாவின் கண்கள் போல ஆச்சரியத்தால் நிரம்பியிருந்தன. அவன் மெதுவாக அந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினான். இந்த கடிதம் அஞ்சலி மேடத்தின் அம்மா மறைந்த திருமதி சாரதா மேனன் அவர்களின் மிகவும் நம்பிக்கையான நண்பருக்கு எழுதியது. கடிதத்தின் தேதி 20 ஆண்டுகளுக்கு முந்தையது. மனு படித்து தொடர்ந்தான். எனது அன்புள்ள ஸ்ரீனி அண்ணனுக்கு, இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கும்போது நான் இந்த உலகில் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ராஜேஷ் அண்ணனின் கொடூரத்திலும் அவர் உருவாக்கிய இந்த தங்கக் கூண்டிலும் எனக்கு மூச்சு முட்டுகிறது. இன்று எனது வாழ்க்கையின் ஒரு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஷ் அண்ணனும் உலகமும் இறந்துவிட்டதாக கருதிய எனது மகன், எனது கிரண், அவன் உயிருடன் இருக்கிறான். இதை படித்தவுடன் லட்சுமியின் மற்றும் மனுவின் மூச்சு நின்று போனது. அஞ்சலி மேடத்துக்கு உடன்பிறந்தவர்கள் யாரும் இல்லையே. அவள் தனது பெற்றோரின் ஒரே மகள் இல்லையா? கடிதத்தில் மேலும் இப்படி எழுதப்பட்டிருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கார் விபத்து உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்போது நானும் எனது மகன் கிரணும் இறந்துவிட்டதாக எல்லோரும் நம்பினர். ஆனால் உண்மையில் அந்த விபத்தில் எனக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டது. ராஜேஷ் அண்ணன் தான் கிரண் இறந்துவிட்டதாக பொய்யான செய்தியை பரப்பினார். உண்மையை சொன்னால் அவருக்கு கிரனை வெறுப்பாக இருந்தது. தனது கோடிக்கணக்கான சொத்துக்களின் வாரிசாக கிரண் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. கிரண் மிகவும் அப்பாவியாக இருந்தான். அவன் எங்கள் ஓட்டுநரின் மகளுடன் காதலில் விழுந்தான். ராஜேஷ் அண்ணன் இந்த உறவுக்கு முற்றிலும் எதிராக இருந்தார். அவர் கிரனை பலவாறு மிரட்டினார். கிரண் அதை கீழ்ப்படியாமல் இருந்தபோது ராஜேஷ் அண்ணன் அவனை தனது வாழ்க்கையிலிருந்தும் சொத்துக்களிலிருந்தும் என்றென்றும் அகற்ற இந்த தந்திரத்தை பயன்படுத்தினார். அவர் கிரணை கொலை செய்வதாக மிரட்டி நகரத்தை விட்டு வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தி அவன் விபத்தில் இறந்துவிட்டதாக எல்லோரையும் நம்ப வைத்தார். அந்த நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அஞ்சலியின் உயிரைப் பற்றி எனக்கு பயம் இருந்தது. நான் இந்த கடிதத்தையும் கிரணின் கடைசி நினைவாக இருக்கும் அவனது மோதிரத்தையும் இந்த சிலையில் மறைக்கிறேன். இந்த சிலை கிரண் தனது கைகளால் எனக்காக உருவாக்கியது. அவன் சொல்வான், அம்மா, இந்த கணபதி எப்போதும் நம்மை காக்கும். உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் இறந்த பிறகு உங்களுக்கு எப்போதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த சிலையை திறந்து இந்த உண்மையை அஞ்சலியிடம் தெரிவிக்கவும். அவளிடம் சொல்லவும் அவளது அண்ணன் உயிருடன் இருக்கிறான் என்றும் அவளது தந்தை செய்த பாவங்களைப் பற்றி அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும். உங்கள் துரதிர்ஷ்டமான சகோதரி சாரதா. கடிதத்தை படித்து முடித்தவுடன் அறையில் ஒரு மௌனம் தேங்கி நின்றது. லக்ஷ்மியும் மனுவும் திகைத்து உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் படித்தது உண்மையென்று அவர்களால் நம்ப முடியவில்லை. வெளிப்புறத்தில் இவ்வளவு கடுமையாகவும் நெஞ்சு கொண்டவராகவும் இருந்த அஞ்சலி மேடத்தின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வலியும் ஏமாற்றமும் நிகழ்ந்திருந்தது. அவளது சொந்த தந்தைதான் அவளது அண்ணனை அவளிடமிருந்து பிரித்து வைத்திருந்தார். லக்ஷ்மியின் இதயம் அன்பால் நிரம்பியது. அஞ்சலி மேடத்தின் மீது அவளுக்கு அளவற்ற பரிவு தோன்றியது. ஆனால் இப்போது கேள்வி இதுதான், என்ன செய்ய வேண்டும்? இந்த கடிதமும் மோதிரமும் ஒரு பெரிய பொறுப்பு. ஒருவரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உண்மை.
மனு தனது அம்மாவை பார்த்து கூறினான், அம்மா இந்த கடிதத்தை மேடத்திடம் கொடுக்க வேண்டும். உண்மையை அறிய அவருக்கு முழு உரிமை உள்ளது. லக்ஷ்மி தலையசைத்து, சரி மனு, நாளை காலை நாம் முதலில் செய்ய வேண்டியது இதுதான். அந்த இரவு லக்ஷ்மிக்கு தூக்கம் வரவில்லை. அவளது மனதில் அஞ்சலி மேடத்தின் தனிமையான சோகமான முகம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. இந்த உண்மையை வெளியே கொண்டு வர இந்த சிலை லக்ஷ்மியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தியதாக அவளுக்கு தோன்றியது. அடுத்த நாள் காலை வழக்கத்தை விட முன்னதாகவே லக்ஷ்மி மேனன் வில்லாவுக்கு சென்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. இவ்வளவு பெரிய விஷயத்தை அஞ்சலி மேடத்திடம் எப்படி தெரிவிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் தைரியத்தை வரவழைத்து நேராக அஞ்சலி மேடத்தின் அறைக்கு சென்றாள். அஞ்சலி மேடம் தனது ஆடை அலங்கார மேசையின் முன் உட்கார்ந்திருந்தார். அவர் லக்ஷ்மியை பார்த்து, என்ன இவ்வளவு சீக்கிரமா? லக்ஷ்மி நடுங்கும் கைகளுடன் தனது பையிலிருந்து அந்த சிலையையும் கடிதத்தையும் மோதிரத்தையும் எடுத்து மேசையில் வைத்தாள். மேடம், இது உங்களுக்கு சொந்தமான ஒரு அமானிதம். இது நேற்று குப்பைகளுக்கு இடையில் கிடைத்தது. அஞ்சலி அந்த சிலையை பார்த்தார். அவரது முகம் மீண்டும் கோபத்தால் சிவந்து போனது. இதை என் வீட்டிலிருந்து வீசி எறிய சொன்னேனே, இதை என் முன்னால் கொண்டு வர உனக்கு என்ன தைரியம்? லக்ஷ்மி கைகூப்பி, வேண்டாம் மேடம், கோபப்படாதீர்கள். ஒரு முறையாவது இந்த கடிதத்தை படித்து பாருங்கள். இந்த சிலை வீசி எறியப்படுவதற்கு உரியது அல்ல. இதில் உங்கள் அம்மாவின் ஒரு செய்தி இருக்கிறது. அஞ்சலி அந்த மஞ்சள் நிற காகிதத்தை எடுத்து ஆச்சரியத்துடன் பார்த்தார். தனது அம்மாவின் கையெழுத்தை கண்டவுடன் அவரது கைகள் நடுங்கின. அவர் கடிதத்தை படிக்கத் தொடங்கினார். படிக்கும்போது அவரது முகபாவங்கள் மாறின. கோபத்திற்கு பதிலாக ஆச்சரியம், ஆச்சரியத்திற்கு பதிலாக அவநம்பிக்கை, பின்னர் அவநம்பிக்கைக்கு பதிலாக பெரிய வலியும் துக்கமும் நிரம்பியது. கடிதத்தை படித்து முடித்தவுடன் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவர் தரையில் உட்கார்ந்து விட்டார். அவரது வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வெளிப்பட்டது, கிரண். என் அண்ணன் உயிருடன் இருக்கிறான். அவரது கால்களுக்கு கீழே உள்ள பூமி கரைந்து போனதாக அவருக்கு தோன்றியது. தான் மதித்து வந்த தந்தையின் இந்த அசிங்கமான உண்மையை அறிந்தவுடன் அவர் உடைந்து போனார். 20 ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக நம்பி அவனது நினைவுகளில் கண்ணீர் வடித்த அண்ணன் எங்கோ உயிருடன் இருந்தான். லட்சுமி அவரை தாங்கி எழுப்பினாள். மேடம், உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அஞ்சலி அழுது கொண்டு லட்சுமியை கட்டிப்பிடித்தார். லட்சுமி, நீதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை எனக்கு கொடுத்தவள். உனது இந்த நன்மையை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அவரது கால்களுக்கு கீழே உள்ள பூமி கரைந்து போனதாக அவருக்கு தோன்றியது. தான் மதித்து வந்த தந்தையின் இந்த அசிங்கமான உண்மையை அறிந்தவுடன் அவர் உடைந்து போனார். 20 ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக நம்பி அவனது நினைவுகளில் கண்ணீர் வடித்த அண்ணன் எங்கோ உயிருடன் இருந்தான். லட்சுமி அவரை தாங்கி எழுப்பினாள். மேடம், உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அஞ்சலி அழுது கொண்டு லட்சுமியை கட்டிப்பிடித்தார். லக்ஷ்மி, நீதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை எனக்கு கொடுத்தவள். உனது இந்த நன்மையை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அவர் அந்த தங்க மோதிரத்தை எடுத்து கண்களுக்கு அருகில் வைத்து பிடித்தார். அந்த நாளுக்குப் பிறகு அஞ்சலி மேனன் முற்றிலும் மாறிவிட்டார். அவரது முகத்திலிருந்த கடுமையான பாவம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு வகையான அன்பு தோன்றியது. அவர் நாட்டின் மிக முக்கியமான தனியார் துப்பறியும் நிபுணர்களை தனது அண்ணன் கிரணை கண்டறிய பணித்தார். இந்த நேரத்தில் அவர் லட்சுமியின் விஷயங்களை நன்கு கவனித்தார். ஒருநாள் அவர் லட்சுமியை அருகில் அழைத்து கூறினார், லட்சுமி, உனக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என் அண்ணனை திரும்பப் பெறுவதற்கான நம்பிக்கையை நீதான் எனக்கு கொடுத்தவள். நான் உனது மகனின் பார்வையை திரும்பக் கொடுப்பேன். அவர் மனுவின் கண்களுக்கான அறுவை சிகிச்சையின் முழு செலவையும் ஏற்று கொச்சியின் மிகப்பெரிய கண் மருத்துவமனையில் சிகிச்சை செய்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மனுவின் உலகத்திற்கு எல்லா நிறங்களும் திரும்ப வந்தன. லட்சுமி அழுது கொண்டு அஞ்சலியின் கால்களை தொட்டாள். மாதக்கணக்கில் நீடித்த தேடுதலுக்குப் பிறகு இறுதியாக அந்த நாள் வந்தது. கிரண்மேனன் எங்கிருக்கிறார் என்பதை துப்பறியும் நிபுணர்கள் கண்டறிந்தனர். அவன் கொச்சியிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள வயநாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் தனது பெயரை மாற்றி வாழ்ந்து வந்தான். அவன் அந்த ஓட்டுநரின் மகளை திருமணம் செய்து இப்போது ஒரு சிறிய மரச்சாமான கடை நடத்தி வாழ்ந்து வந்தான். அஞ்சலி தனது காரில் அந்த கிராமத்திற்கு சென்றார். 20 ஆண்டுகளுக்குப் பிறகு அண்ணனும் தங்கையும் முகம் பார்த்தபோது அந்த காட்சியை கண்டவர்களின் கண்களும் கலங்கின. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மணிக்கணக்கில் அழுதனர். தனது தங்கையை திரும்பப் பெற்றதிலும் தந்தையின் உண்மையை அறிந்ததிலும் கிரண் ஆச்சரியப்பட்டு துக்கப்பட்டான். அஞ்சலி தனது அண்ணனையும் அண்ணியையும் கொச்சிக்கு திரும்ப அழைத்து வந்தார். அவர் தனது சொத்தின் பாதி பங்கை அண்ணனுக்கு கொடுத்தார். மேனன் வில்லாவில் ஆண்டுகளுக்குப் பிறகு சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒலித்தது. ஒரு நாள் அஞ்சலி ஒரு பெரிய பூஜை ஏற்பாடு செய்தார். லட்சுமியையும் மனுவையும் அங்கு அழைத்தார். பூஜைக்குப் பிறகு எல்லோரின் முன்னிலையில் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார்.
இன்று எனது குடும்பம் முழுமையடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு நபர் மட்டுமே. அது லட்சுமி. அவளது உண்மையும் நன்மையும் எனது உடைந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்தது. இன்று முதல் லட்சுமி இந்த வீட்டின் வேலையாள் இல்லை, மாறாக இந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினர். இவள் எனது சகோதரி போல. அவர் லட்சுமியின் பெயரில் ஒரு நிரந்தர வைப்பு நிதியை ஏற்படுத்தி லட்சுமிக்கும் மனுவுக்கும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் ஏற்படாதவாறு உறுதி செய்தார். அவர் மனுவின் படிப்பிற்கு முழு பொறுப்பையும் ஏற்று அவனை நகரத்தின் மிகச்சிறந்த பள்ளியில் சேர்த்தார். ஒரு காலத்தில் வெறுப்புடன் வீசப்பட்ட அந்த சிலை இன்று மேனன் வில்லாவின் கோவிலில் மிக உயரமான மரியாதைக்குரிய இடத்தில் வைக்கப்பட்டது. ஒரு உயிரற்ற பொருளுக்கு கூட உடைந்த உறவுகளை ஒன்று சேர்க்கவும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றவும் முடியும் என்பதற்கு அந்த சிலை ஒரு சின்னமாக இருந்தது. லட்சுமி கைவிடப்பட்ட ஒரு பொருளை எடுத்தாள். ஆனால் அதற்கு பதிலாக விதி அவள் கனவில் கூட பார்க்காத மரியாதையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. நண்பர்களே, லட்சுமியின் இந்த கதை நமக்கு கற்பிப்பது, உண்மையும் நன்மையும் நிறைந்த பாதை ஒருவேளை கஷ்டங்களால் நிரம்பியதாக இருக்கலாமானால் அதன் பலன் எப்போதும் இனிமையாக இருக்கும். ஒரு சிறிய நன்மை கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வர முடியும். இந்த கதை உங்களின் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். இந்த கதையில் எந்த பகுதி உங்களை மிகவும் கவர்ந்தது என்பதை கமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர மறக்காதீர்கள். அவ்வாறு மனிதநேயத்தின் இந்த செய்தி எல்லோரையும் சென்றடையட்டும். இதுபோன்ற இதயத்தை தொடும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.